சோ அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கங்களை கூறி இன்றைய பாடம் மிக முக்கியமானது பாடமாக இருக்கும். களவானை தமிழ் வித்யாலயத்தினூடாக களவான தமிழ் வித்யாலயத்தில் கடமையாற்றும் ஒரு ஆங்கில ஆசிரியராக டீச்சர் வித் அ ஹார்ட் சிவனேசன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. ஏதோ பாடத்துக்கு போலாம். ஓகேவா? ஓகே, இன்றைய பாடம் நாம் இன்று படிக்க போற பாடம் verbs. இப்ப சில வாக்கியங்கள்லாம் டக்குனு இங்கிலீஷ்ல எல்லாம் வந்துருச்சுன்னு ஒன்றும் பயப்படாதீங்க. ஓகேவா? அதெல்லாம் பத்தி ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் ரொம்ப 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 மெதுவாக ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் முடிஞ்ச அளவு நான் சொல்லி கொடுப்பேன். அதனால எந்த டவுட்டும் இல்லை. டவுட்ஸ் வந்தா டோன்ட் வரி, டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். உடனே கேட்கலாம். எந்த டவுட் வந்தாலும் உடனே கேட்கலாம், வெக்கப்பட தேவையில்ல. யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேவா? ஸோ verbs, இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை படிப்பித்த ஒரு பாடம். பலர் நிறைய படிச்சுக்கிட்டோம்னு கூறிய பாடம். சோ நீங்களும் படிச்சுக்கொள்ளலாம். verbs. verbs என்றால் வினைச்சொல். ஒரு வேலையை செய்தால், ஒரு வேலை நடந்தால் அது ஒரு வினையாக எடுக்கப்படும். தமிழ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? நான் படிக்கிறேன், ஓடுகிறேன், வாசிக்கிறேன், நடக்கிறேன், நடந்தேன், வந்தேன், போனேன். அது மட்டுமல்லாமல் மழை பெய்கிறது, சூரியன் உதிக்கிறது, நிலவு வருகிறது, வானம் சிவக்கிறது, இப்படியெல்லாம் நடப்பவையாக கூட இருக்கலாம். சோ வினைச்சொல் என்றால் ஒரு செயல், விஷோஸ் அண்ட் ஆக்ஷன், ஒரு செயலை குறிக்கும் சொற்கள் வினைச்சொற்கள் படிச்சிருக்கோம் இல்லையா தமிழ்ல? வினைச்சொற்கள்னா என்னங்கறத பத்தி நான் பெருசா பேச வரல. You have learnt in your languages, in Sinhala and Tamil you have learnt a lot இல்லையா? நிறைய படிச்சிருக்கீங்க சிங்களத்துல, தமிழ்ல எல்லாம். So no problem. So verbs, வினைச்சொற்கள் என்றால் ஒரு செயல், ஒரு செயலை குறிக்கும் சொற்கள். செயல் என்கிற போது செய்பவையாகவும் இருக்கலாம், நடப்பவையாகவும் இருக்கலாம். போத். ஓகே தானே? ரைட். இன்னைக்கு இந்த பாடத்தை உங்களுக்கு விளங்க வைப்பதற்காக, தெளிவாக்குவதற்காக, இந்த 2 hours முதல்ல உங்களுக்கு இருந்த அறிவை விட 6 மணிக்கு முன் 9 மணிக்கு பின் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? 6 மணிக்கு முன் ஆங்கிலத்தில் இருந்த ஒரு இடத்துல இருந்து 9 மணிக்கு பின் உங்களுடைய ஆங்கிலத்திற்கான அறிவு ஒரு வித்தியாசமான லெவலுக்கு போகணும் அப்படின்னு நம்புறேன். ஓகேவா? நான் ட்ரை பண்ண போறேன். இன்றைக்கு 4 செஷன்கள் உங்களுக்காக செய்யறதுக்காக சின்ன சின்ன கேப்பின் ஊடாக. ஓகே, அப்போ verbs என்கிற போது வினைச்சொல் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அப்போ வினைச்சொல்லை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போவது வேறு தலைப்புகளின் ஊடாக. என்ன தலைப்புகள்? இப்ப நான் இங்கிலீஷ்ல தலைப்புகளை கொடுக்க போறேன். நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, இதை எழுதிக்கோங்க அப்படிலாம் சொல்ல போறது இல்லை. ஓகேவா? ஓகே, அப்போ வினைச்சொல்லை நாம் படிப்பதற்கு ஈஸியா நான் என்ன செய்யறேன், அதன் வகைகளை எப்படி பார்க்கலான்னு ஒரு பிளானோட நான் வந்திருக்கேன். இப்ப இதை பத்தி கவலைப்படாங்க யாரும். ஐயோ இந்த பாருடா பீட்டர் வந்துட்டான்டா அப்படின்லாம் யோசிக்க கூடாது. இதெல்லாம் பத்தி யோசிக்க. இது எனக்கு ஈஸிக்காக போட்டிருக்குது. இது எனக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் பார்த்து சொல்றதுக்காகன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் verbs based on formation. formation என்பது உருவாக்கம். ஏதாவது ஒண்ணு உருவாக்குறதுக்கு சொல்றது ஃபார்ம் ஆகுறது. formation, உருவாக்கம். அப்போ ஒரு வினைச்சொல்லின் உருவாக்கத்தை வைத்து, இல்லாட்டி ஒரு வினைச்சொல்லின் உருவாக்கத்திற்கு அமைய அந்த வினைச்சொல்லின் வகைகள். சிம்பிளா சொன்னா உருவாக்கத்திற்கு அமைய வினைச்சொல்லின் வகைகள் அப்படிங்கிற முறையில பார்க்க போறோம் நம்ம போய். அப்ப ஈஸியா இருக்கும். அப்படியா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஒண்ணு எழுதிக்கோங்க வேணா. முதலாவது, உருவாக்கத்திற்கு அமைய ஒரு வினைச்சொல்லின் வகைகள். Types of verbs based on formation. உருவாக்கத்திற்கு அமைய எப்படி ஒரு வினைச்சொல் வகைப்படுத்தப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இதற்கு முதல் 2 வாரங்கள் நல்ல பாடம் 2 படிச்சோம். phonemes, morphemes பத்தி. ஓகே, நம்ம அதை வார வெள்ளிக்கிழமை பார்ப்போம். வெள்ளியோ அடுத்த வெள்ளிக்கிழமைகள்ல பார்க்கலாம். அது என்ன பாடம், நல்ல இன்ட்ரெஸ்டான பாடம், அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய பாடம். இதெல்லாம் O level மட்டும் இல்ல, கிரேட் 10 கூட படிக்கலாம். இப்போ நினைக்கிறேன் 80 பேருக்கு மேல இருக்கீங்க. ஓகே, இன்னும் 20 பேர் தான் வந்து சேரலாம். வாரவிக்கு இதுவும் சேர்ந்துருவாங்க. கட்டாயம் இந்த இதுவும் பிளாக் ஆயிரும் நம்புறேன். ஓகே, அடுத்தது ஒன்னும் பெரிய தலைப்பா இருக்குன்னு பயப்படாதீங்க. அடுத்து சிம்பிளா இருக்கும். டைப்ஸ் ஆஃப் verbs based on objects.
ஆப்ஜெக்ட்ஸ்னா படிச்சிருக்கீங்களா? செயற்படு பொருட்கள், செயற்படு பொருள் தமிழ்ல படிச்சிருப்பீங்க, சிங்களத்துல படிச்சிருந்தா கர்மபத அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு செயற்படு பொருளுக்கு அமைய வினை சொற்களை எப்படி வகைப்படுத்தலாம்? செயற்படு பொருட்களுக்கு அமைய வினை சொற்களை எப்படி வகைப்படுத்தலாம்னு பார்க்க போறோம். அது கொஞ்சம் லேட் ஆகும், சில வேளை இன்னைக்கு அதை பார்க்க முடியாது நமக்கு. ஓகேவா? நாம இன்னைக்கு பாக்குறது ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ப்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு பார்ப்போம். அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க கிடைக்காது, டைம் போதாது. அவ்வளவு பெரிய பாடம் முதலாவது பாடம், அவ்வளவு மெதுவா சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ரைட். டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பேஸ்ட் ஆன் யூசேஜ். பயன்பாட்டுக்கு அமைய என்ன பயன் இருக்கு, அதுல எப்படி யூஸ் பண்றோம்? பயன் இல்ல, பயன்படுத்தல், பயன்பாடு, எப்படி அதை யூஸ் பண்றோம், யூசேஜ் எப்படி யூஸ் பண்றோங்கிறதுக்கு அமைய வினைச்சொல்லை எப்படி வகைப்படுத்தலாம்? இந்த 3 தலைப்பு கீழே நம்ம பார்த்தோம்னா வினைச்சொல்லை பற்றிய ஒரு நல்ல அறிவு, வைட் நாலேஜ் we will get, பரந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். என்னென்ன தலைப்பு கீழே படிக்க போறோம்? உருவாக்கத்திற்கு அமைய வினைச்சொல்லின் வகைகள், செயற்படு பொருளுக்கு அமைய வினைச்சொல்லின் வகைகள், பயன்பாட்டுக்கு அமைய வினைச்சொல்லின் வகைகள்ங்கிற 3 தலைப்பு கீழே தான் வினைச்சொல்லை பத்தி பார்க்க போறோம். சரிதானே? இப்போ ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம், ஒரு மாப்பிள்ள பார்க்க போறோம். அவரை எப்படி பார்க்கலாம்? தொழில் ரீதியாக அவரை பார்க்க போறோம். தொழில் ரீதியா அவர் எப்படி எப்படி எல்லாம் இருக்காரு அப்படின்னு, படிப்பு ரீதியா அவர் எப்படி இப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்க போறோம். இல்லாட்டி சொத்து ரீதியா அவர் எப்படி எப்படி இப்படி இருக்காருன்னு பார்க்க போறோம். அடுத்தது உறவுகள், ஊர்ல எப்படி அவருக்கு பேர் இருக்குன்னு பார்க்க போறோம். சோ 3 விஷயம் பார்க்கிறோம் இல்லையா? ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி 3 விஷயத்த பார்க்கணும். ஓகே தானே? அப்ப அந்த மாதிரி வினைச்சொல் என்றால் என்ன, உண்மையிலே வினைச்சொல் எப்படி இருக்கிறது அப்படிலாம் பார்க்கறதுக்கு நம்ம 3 தலைப்புகளை எடுத்திருக்கோம். என்ன தலைப்பு? உருவாக்கத்திற்காமே எப்படி வினைச்சொல் வகைப்படுகிறது. அப்ப ஈஸியா இருக்கும் படிக்க. செயற்படு பொருளுக்காமே எப்படி வினைச்சொல் வகைப்படுகிறது. செயற்படு பொருளுக்காமைங்கிறது நெக்ஸ்ட் வீக் தான் படிக்கலாம், நம்ம படிக்கவே முடியாது, நோ சான்ஸ். ஓகேவா? நீங்க என்னோட 12 மணி வரை இருக்கும். பயன்பாட்டுக்கு எப்படி, பயன்பாட்டுக்காமே எப்படி வினைச்சொல் வகைப்படுத்தப்படுகிறது. சோ இதுல 2 விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே தானே? இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், ஒரு சின்ன டைம் எடுத்துக்கொள்ளலாம். இதுல ஏதாவது டைம் இருந்தா நீங்க கேட்கலாம், நோ ப்ராப்ளம், ஐ அம் வெயிட்டிங். இல்லையா சார்? கொஞ்சம் இத திருப்பி சொல்லலாமா? கட்டாயம் சொல்றேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி விட்டுறேன். அதாவது நம்ம வினைச்சொற்கள் பற்றி படிக்கிறோம் இல்லையா? அப்போ வினைச்சொற்களை வினைச்சொற்கள்லாம் என்னன்னு சொல்லிடலாம். செய்யும் செயல்கள், நடக்கும் செயல்கள் வினைச்சொற்கள் என்று அழைக்கப்படும், வேர்ப்ஸ் என்று அழைக்கப்படும். ஓகே, வினைச்சொல்ல படிக்கிறதுக்காக நான் சிம்பிளா சொன்னதுதான். ஒரு மாப்பிள்ள பார்க்க போறோம், மாப்பிள்ள பார்க்கும் போது அவரை 3 விதமா பார்க்கிறோம். அவரோட தொழில் ரீதியா அவர் எப்படி இருக்காரு, கேளுங்க. மாப்பிள்ளைய பத்தி பேசாம அவரோட தொழில் ரீதியா அவர் எப்படி இருக்கு, பேக்ரவுண்ட் எப்படி, அவருடைய சொத்து பத்தெல்லாம் எப்படி, பேக்ரவுண்ட் எப்படி, அவரோட ஊர்ல இப்ப எப்படி, அவருடைய உறவு முறை எப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு வினைச்சொல்லின் உருவாக்கம், எப்படி அந்த வினைச்சொல் ஒண்ணு உருவாகுது, எப்படி ஒரு வினைச்சொல் ஒண்ணு உருவாகுது அப்படிங்கிற தலைப்பு கீழே பார்க்கணும். மைக் ஆஃப் பண்ணிக்கணும். அடுத்தது செயற்படு பொருள், ஆப்ஜெக்ட். அப்ப யோசிக்காங்க, ஐயோ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியாது, செயற்படு பொருள்னா என்னன்னு தெரியாது, பயப்படாங்க, நான் சொல்லி தருவேன். ஓகே, தலைப்பை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. செயற்படு பொருளுக்கு அமைய வினைச்சொல்லின் வகைகள், பயன்பாட்டுக்கு அமைய வினைச்சொல்லின் வகைகள் அப்படின்னு 3 விதமா பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஓகே தானே? ஓகே, லெட்ஸ் மூவ். ரைட், முதலாவது உபதலைப்பு போட்டுக்கோங்க, உருவாக்கத்திற்கு அமைய வினைச்சொல்லின் வகைகள். உருவாக்கத்திற்கு அமைய வினைச்சொல்லின் வகைகள். இன்னைக்கு 90 பேர் இருக்காங்க, சந்தோஷமா இருக்கு. இலங்கை முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இறைவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை இணைத்து தேங்க்ஸ் காட். அதற்கு முதல் எனது பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லி ஆகணும் இல்லையா, என்ன இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தி வைத்திருக்கிறது. ஓகே, சந்தோஷம். ஓகே, அப்ப தலைப்பு என்ன போட்டீங்க? உருவாக்கத்திற்கு. உருவாக்குறேன்னா தெரியும், எப்படி உருவாக்குறது, பாபா எப்படி உருவாகுது, அந்த மாதிரி ஒரு உருவாக்கம். சிம்பிள் விஷயம். ஓகே, உருவாக்கத்திற்கு எப்படி எப்படி குழந்தை கிடைக்குது, அந்த மாதிரி எப்படி ஒரு வேர்ப் கிடைக்குது, எப்படி வேர்ப் பிறக்குது அப்படின்னு பார்க்க போறோம். சிம்பிள். ஓகே ஓகே சார், சார் அத கொஞ்சம் சொல்லுங்க. உருவாக்கத்திற்கு அமைய, உருவாக்கத்திற்கு அமைய வினைச்சொல்லின் வகைகள். ஓகே, ரைட் ரைட். ஓகே, இப்போ நான் 3-4 சொற்கள் கொடுப்பேன். அந்த சொற்களை கண்டு பயந்துடக்கூடாது யாருமே. ஓகேவா?
உருவாக்கத்திற்கு அமைய வினைச்சொற்களை 2 வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகையா பிரிக்கலாம். எழுதி வச்சுக்கோங்க. உருவாக்கத்திற்கு அமைய வினைச்சொல்லை 2 வகையாக பிரிக்கலாம். என்ன ஒண்ணு? இதெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் சிம்பிள், இதெல்லாம் சாதாரண விஷயம். பட் அதை வித்தியாசமான முறையில் நம்ம பார்க்க ட்ரை பண்ணலாம். ஒன்னு ரெகுலர் வெர்ப், மற்றது இர்ரெகுலர் வெர்ப். சிலருக்கு இதெல்லாம் உச்சரிப்பு கூட கஷ்டமா இருக்கலாம். உச்சரிச்சு பாருங்க, மைக் ஆஃப் பண்ணிவிட்டு பெலமா சொல்லி பாருங்க. அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க, நம்ம பிள்ளை இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. வெக்கப்பட வேணாம் யாருமே. ரெகுலர் வெர்ப், irregular verb, regular verb, irregular verb. ஓகே தானே? ரெகுலர் verb என்று நம்மளை வெட்கம் சூழ்ந்து இருக்கிறதோ அன்று நம்ம ஒரு பாஷையை பேச முடியாமல் போய்விடும். என்று நம்ம வெட்கத்தை விடுகிறோமோ அன்று தான் நம்ம பாஷை ஒன்று பேச முடியும். ஓகே தானே? ரெகுலர் verb, irregular verb. இப்ப ரெகுலர் வெர்ப்னா என்ன, இர்ரெகுலர் வெர்ப்னா என்னன்னு பார்க்கணும். சரிதானே? ரெகுலர் வெர்ப்னா என்ன, இர்ரெகுலர் வெர்ப்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். சரிதானே? ஆனால் ரெகுலர் வெர்ப் என்றால் என்ன, இர்ரெகுலர் வெர்ப் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அது சம்பந்தப்பட்ட இன்னும் 3 தலைப்பை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க பயப்படாதீங்க, நான் திருப்பி சொல்றேன். இந்த தலைப்புகள் பார்த்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, சைட்ல எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வினைச்சொல்லின் வகை பற்றி படிக்கும் போது ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப்ங்கிற தலைப்பு கீழே படிக்க போகும்போது அந்த இடத்துல வந்துடுறாங்க பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப்னு 3 பேர் வர்றாங்க. இந்த 3 பேர் பத்தி தெரியாமல் ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப் பத்தி படிக்க முடியாது. ஓகேவா? ஆனா பேஸ் ஃபார்ம்னா என்ன, பாஸ்ட் வெர்ப்னா என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன என்று பிறகு சொல்லிக் கொடுப்பேன். அடுத்த செஷன்ல மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? உருவாக்கத்திற்கு அமைய வினைச்சொல்லை வகைப்படுத்தும் போது, நான் திருப்பி சொல்றதை எல்லாரும் இது தெரிஞ்சுக்கணும். உருவாக்கத்திற்கு அமைய ஒரு வினைச்சொல்லை வகைப்படுத்தும் போது அதனை ரெகுலர், இர்ரெகுலர் என்று பிரிக்கிறோம். ரெகுலர், இர்ரெகுலர் என்று பிரிக்கிறோம். ஓகேவா? அப்படி பிரித்து அதை என்னன்னு படிக்க போகும்போது இன்னும் 3 தலைப்புகள் நமக்கு தேவைப்படுது. இன்னும் 3 தலைப்புகள். என்ன 3 தலைப்புகள்? சைடுல எழுதி வச்சுக்கோங்க எங்கயாவது. பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 3 தலைப்பு கீழே பார்க்கணும். அது தெரிஞ்சிருந்தா தான் ரெகுலர் என்னன்னா சொல்ல முடியும், இல்லாட்டி சொல்ல முடியாது. இப்ப முக்கியமானது எது? இந்த பிளாக் கலர்ல உள்ளது. இந்த ஊதா கலர் ரிப்பன் இப்பவே தேவையில்ல, அவர் கொஞ்சம் நேரம் போயிட்டு வருவாரு. ஓகேவா? இப்போதைக்கு தேவை இந்த கருப்பு தான், எனக்கு பிடிச்ச கலர் மட்டும் தான் இப்போதைக்கு தேவை. பட் அவரை படிக்கும் போது இந்த ஊதா கலரும் நமக்கு தேவைப்படும். பர்பிள் ஆல்சோ நீட். ஓகே ஓகே, எழுதி வச்சுக்கிட்டீங்களா? பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சைடுல போட்டு வச்சுக்கோங்க. ரைட். ஓ சார், எழுதியாச்சு. ஓகே. ரெகுலர் வெர்ப் என்றால் என்ன, ரெகுலர் வெர்ப் என்றால் என்ன என்று படிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 தலைப்புகளை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னேன். பேஸ் வெர்ப், பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்பதான் பாடத்துக்கு வந்திருக்கும். இப்போ யாராவது இருந்தால் நல்லம், பரவாயில்ல, உங்களுடைய அறிவை ஷேர் பண்றது தான் நல்ல விஷயம் இல்லையா? உண்மையில ரெகுலர் வெர்ப் என்றால் என்ன என்று தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் குயிக்கா சொல்லலாம். அதாவது இப்படி இருக்கான். போன சண்டே கிளாஸ்ல இருந்திருக்க கூடாது. போன சண்டே கிளாஸ்ல இருந்து இப்ப ஆன்சர் கொடுத்தா அது நாட் குட் இல்லையா? அது நாட் குட். போன சண்டே கிளாஸ்ல இல்லாமல், இல்லாட்டி சண்டே கிளாஸ் வீடியோ எதுவும் பார்க்காமல் உங்களுடைய இதற்கு முதல் எங்கேயாவது கற்ற அறிவை வைத்து யாராவது சொல்லணும். வெரி குட். கம் ஆன், I am waiting. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ரெகுலர் வெர்ப் என்றால் என்ன? சேரும் சொற்கள். ஓகே, வேற? போன கிளாஸ் வரல, என்ன கேள்வி கேட்டீங்கன்னு கொஞ்சம். ஓகே, ரெகுலர் வெர்ப்ஸ் என்றால் என்ன? அவ்வளவுதான். ரெகுலர் வெர்ப்ஸ் என்றால் என்ன? ரொம்ப டைம் எடுக்க மாட்டேனா? ரெகுலர் வெர்ப்ஸ் என்றால் என்ன? யாராவது? இப்போ 92 பேர் இருக்கீங்க இல்லையா? ஓகே, பரவாயில்ல. நல்லா இப்ப புரிஞ்சுக்கோங்க.
இதுதான் சொல்றேன், இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போகணும், கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு போகணும். சும்மா அப்படியே ஓட்டிக்கிட்டு போக கூடாது. ஓகேவா? நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ரெகுலர் வெர்ப் என்றால் இப்ப இருக்கு என்னென்ன இருக்கு, இத பெயர்களை என்ன வச்சுக்கோங்க. நீங்க நிறைய இந்த பெயர் தேவைப்படும். பேஸ் ஃபார்ம் சொல்லி பாருங்க. பேஸ் ஃபார்ம் மைக் ஆஃப் பண்ணி நல்லா பெலமா சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். லவுடர். பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், கேட்கிற ஒரு விஷயம், இப்போ இங்க கோச்சு கூட நான் சொல்றேன், இஸ்லாமிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஜெஃப்னாவில் உள்ளவங்க இருக்காங்க. என்னுடைய மொழியில் ஏதாவது பிரச்சனை இருந்தா பிறகு பேசும்போது சொல்லுங்க, நான் ஏதாவது ட்ரை பண்றேன் என்னால முடிஞ்ச அளவு. ஐ எம் நாட் ஷுர் வெதர் மை லாங்குவேஜ் இஸ் கிளியர் ஃபார் யூ. நான் பேசும் தமிழ், இதுவும் தமிழ் தான். இந்த தமிழ் எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் நம்புறேன். ஓகேவா? ரைட். ரெகுலர் வெர்ப்ஸ். அப்ப ரெகுலர் வெர்ப்ஸ் படிக்கும் போது பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ பேஸ் ஃபார்ம்னா ஒரு வினைச்சொல்லின் முதல் வடிவம். என்ன எழுதி வச்சுக்கோங்க. பேஸ் ஃபார்ம் என்பது வினைச்சொல்லின் முதல் வடிவம். பாபான்னு வச்சுக்கோங்களேன். வினைச்சொல்லிட்டு பாபா, அவர் தான் பாபா. ஓகே. மத்தவங்க எல்லாம் யாரு சார் அப்படின்னு இப்ப கேட்காதீங்க, நான் அதை பிறகு சொல்லி தரேன். இன்னொரு 1/2 hour 45 minutesல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட் தானே? ஆனா இப்படி வகைகள் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப இதை நினைச்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ரெகுலர் வெர்ப்ஸ் என்றால், ரெகுலர் வெர்ப்ஸ்னு சொன்னா ஒரு வினைச்சொல்லின் முதல் வடிவம். முதல் வடிவம் என்ன? பேஸ் ஃபார்ம். சரியா? முதல் வடிவம் வந்து பேஸ் ஃபார்ம். பேஸ் ஃபார்முக்கு டி, யாரோ சொன்னாங்க இடின்னு. இடி மட்டுமல்ல, டி, இடி, ஐடி சேர்த்து. இதுவரையும் சொன்ன வாக்கியம் கிளியரா உங்களுக்கு? ஒரு வினைச்சொல்லின் முதல் வடிவமான, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு வினைச்சொல்லின் முதல் வடிவமான பேஸ் ஃபார்மிற்கு எழுதி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒரு வினைச்சொல்லின் முதல் வடிவமான பேஸ் ஃபார்மிற்கு டி, இடி, ஐடி சேர்த்து, ஒரு வினைச்சொல்லின் முதல் வடிவமான பேஸ் ஃபார்மிற்கு டி, இடி, ஐடி சேர்த்து, ஓகேவா, சேர்த்து பாஸ்ட் வெர்பையும், பாஸ்ட் வெர்ப்னே போடுங்க, பாஸ்ட் வெர்பையும், பாஸ்ட் வெர்பையும், பாஸ்ட் வெர்பையும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் உருவாக்கினால், உருவாக்கினால் இப்போ இன்னொரு 10 minutesல கட் ஆகிரும். அப்போ நீங்க 6:45க்கு திருப்பி ஜாயின் ஆகுங்க. ஓகேவா? 6:45க்கு திருப்பி ஜாயின் ஆகுங்க. ஓகே சார். ஓகே, திருப்பி சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு வினைச்சொல்லின் முதல் வடிவமான பேஸ் ஃபார்மிற்கு டி, இடி, ஐடி சேர்த்து பாஸ்ட் வெர்பையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும், அடுத்த செஷன் தான் ரொம்ப முக்கியமான செஷன், மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே. அடுத்த செஷன் ரொம்ப முக்கியம், இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதை முடிச்சிடும் இதோட. பாஸ்ட் வெர்பையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் உருவாக்கினால் அவ்வாறான வினைச்சொற்கள் ரெகுலர் வெர்ப்ஸ் என்று அழைக்கப்படும். அவ்வாறான வினைச்சொற்கள் ரெகுலர் வெர்ப்ஸ் என்று அழைக்கப்படும். ஓகே, உதாரணம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் போர்டு ஸ்கிரீனை பாருங்க. ரைட், பேஸ்ட், லுக், கிரை. இப்ப ஏடி சேர்க்கணும், ஏஇடி சேர்க்கணும், ஏஐஇடி சேர்க்கணும் என்பதை சஃபிக்ஸஸ் என்ற பாடத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதை நீங்க அங்க போய் பார்க்கலாம். தெரியாதவங்க பிறகு கேட்கலாம், இன்னொரு நாள் சரி படிக்கலாம். இப்போதைக்கு நான் அதெல்லாம் சொல்ல போனா டைம் போதாது. ஓகேவா? ஒரு வினைச்சொல்லின் முதல் வடிவத்திற்கு டி, இடி, ஐஇடி சேர்த்து பாஸ்ட் வெர்பையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இரண்டையும் உருவாக்கினால் அதுதான் சொல்றது என்னன்னு ரெகுலர். பாருங்க, பேஸ்டுக்கு கடைசியில ஈ இருக்கனால டி மட்டும் போட்டு பேஸ்டட், பேஸ்டட். லுக்குக்கு ஈ ஒன்னு இல்ல, அதனால என்ன செஞ்சோம், இடி போட்டிருக்கோம். லுக்ட், லுக். கிரைல கடைசியாக வை இருப்பதனால், அப்படி சிம்பிளா சொல்றேன், வையை இல்லாமலாக்கி ஐஇடி போட்டிருக்கிறோம். அப்போ இதுதான் கடைசி, இதுதான் கடைசி கதை. ரெகுலர் வெர்ப்ஸை முடிச்சுட்டு அடுத்துக்கு போகல, டைம் போதாது. அஸ்விதா இருக்கீங்களா? அஸ்விதா கேக்குதா? அஸ்விதா சார் சொல்லுங்க. அஸ்விதா, என்னன்னு ரெகுலர் வெர்ப்ஸ்னா சத்தமா?
ஒரு வினைச்சொல்லின் முதலாம் வடிவத்திற்கு பிராக்கெட்ல பேஸ் ஃபார்ம் இடி சேர்த்து பாஸ்ட் வேர்பையும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்பையும் உருவாக்குவதால் அவை ரெகுலர் வேர்ப் எனப்படும். ரைட், வெரி குட். அப்போ இது கிளியர் தானே? இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல சார். எழுதி வச்சுக்கோங்க, குயிக்கா கிறுக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அழகா கலர்லாம் மாத்த டைம்ல ஆன்லைன் இல்லையா? சோ கிறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததை பார்த்து முடிச்சிருவோம் இந்த செஷன்ல குயிக்கா. ரைட், irregular verbs என்றால் என்னன்னு பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்கேயும் பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபல் நமக்கு தேவைப்படுது. பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபல் தேவைப்படுது. ஓகேவா? ஆனால் இப்ப சொல்றோம் அதே கதையை. நல்லா கேட்டுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வினைச்சொல்லின் முதல் வடிவமான பேஸ் ஃபார்மிற்கு இல்லாட்டி முதல் பேஸ் வினைச்சொல்லின் முதல் வடிவம் பிராக்கெட்ல பேஸ் ஃபார்ம் மிற்கு டிஇடி சேர்க்காமல் எழுதி வச்சுக்கோங்க. பேஸ் ஃபார்மிற்கு இல்லாட்டி வினைச்சொல்லின் முதல் வடிவான பேஸ் ஃபார்மிற்கு டிஇடி சேர்க்காமல் வேறு வழிகளில் பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபல் உருவாக்கினால், பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபல் இரண்டையும் உருவாக்கினால் அவை irregular verbs என்று அழைக்கப்படும். இப்போ அங்க நம்ம கதைச்ச 3 வகை பத்தி டிஇடி சேர்க்கிறது. இங்கேயும் 3 விஷயம் இருக்குது. irregular verbs வந்து 3 விதமா பிரிக்கலாம். irregular verbs வந்து 3 விதமா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? மூன்றும் ஒரே மாதிரியானவை. ஹிட் ஹிட் ஹிட், கட் கட் கட், சிட் சாரி புட் புட் புட், பெட் பெட் பெட், காஸ்ட் காஸ்ட் காஸ்ட், அப்படியான சொற்கள் இருக்கின்றன. மூன்றும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அவங்கலாம். ஓகே தானே? அப்ப irregular verbs அப்படியும் இருக்காங்க. சிலர் இருக்காங்க இரண்டு ஒரே மாதிரி. டீச் பாருங்க, டீச், டாட் டாட், டீச் டாட் டாட். அப்போ இரண்டு ஒரே மாதிரி இருக்கிறது, இரண்டு ஒரே மாதிரியாக இருக்கின்றன. மூன்றாவது வந்து மூன்றும் வேறு மாதிரி. பாருங்க, சிங் சாங் சுங் இல்ல, என்னது சிங் சாங்? சிங் சாங் சாங், சிங் சாங் சுங் எதுவும். ஓகே, சிங் சாங் சாங். அப்போ பாருங்க, இப்போ ரெகுலர் irregular என்றால் என்ன என்று குயிக்கா ஒரே இடத்துல நம்ம பார்த்தோம்னா, ரைட்டா? கடைசியா சொல்றேன், இன்னும் 3-4 நிமிஷங்கள் இருக்கின்றன. ரெகுலர் verbs என்றால் வினைச்சொல்லின் முதல் வடிவத்திற்கு டிஇடி சேர்த்து பாஸ்ட் வேர்பையும் பாஸ்ட் பார்ட்டிசிபலையும் உருவாக்கினால் அவை ரெகுலர் verbs என்று அழைக்கப்படும். முதல் வடிவத்திற்கு, வினைச்சொல்லின் முதல் வடிவத்திற்கு டிஇடி சேர்க்காமல் வேறு வழிகளில் பாஸ்ட் வேர்பையும் பாஸ்ட் பார்ட்டிசிபலையும் உருவாக்கினால் அவை irregular verbs என்று அழைக்கப்படும். irregular verbs 3 வகையாக வகைப்படும். எப்படி? மூன்றும் ஒரே மாதிரியானவை, இரண்டு ஒரே மாதிரியானவை, மூன்றும் மாறுபட்டவை. ஓகே தானே? இப்போ இதுல எது இருந்தா ஈஸி? இங்கிலீஷ்ல ரெகுலர் verbs இருந்தா ஈஸியா, irregular verbs இருந்தா ஈஸியா? ரெகுலர். ஏன்? முதலாவது வடிவம் தெரியுமாக இருந்தால் மத்ததெல்லாம் பாடமாக்க தேவையில்லை. ஏன்னா முதலாவது வடிவம் தெரிந்தால் மத்ததெல்லாம் பாடமாக்க தேவையில்லை. சோ இங்கிலீஷ்ல வந்து irregular verbs கூட நம்ம எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒரு 200 தான் இருக்கும் irregular verbs. ரெகுலர் verbs தான் நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. சோ அவற்றை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். சோ இந்த செஷன் இன்னும் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிரும். சோ நீங்க 6:45க்கு வாங்க. 6:45 ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி பிரேக் எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் மாதிரி பிரேக் ஒன்று இருக்கு. 6:45க்கு வாங்க, சந்திக்கலாம், பேசலாம். இதை பத்தி இன்னும் தெரியாத டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த பாடம் இதோட இந்த செக்ஷன் முடியுது. அடுத்து நம்ம படிக்க போறது பயன்பாட்டுக்கு அமைய எப்படி வினைச்சொற்களை வகைப்படுத்தலாம் அப்படின்னு. ஓகே தானே? இதுல எதுவும் கிளியர் டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓகே, எல்லாரும் தெளிவாயிட்டு போகணும். யாரும் டவுட்டோட போக கூடாது. எனக்கு பிடிக்காது அப்படி. இன்னைக்கு 90 பேர் இருந்தீங்கன்னா 90 பேர் இதுல கிளியர் ஐடியா ஒன்னோட போகணும். அப்ப நீங்க இதெல்லாம் தேடி படிக்கலாம் இனிமேல். ஓகேவா? சின்ன விஷயம் தான் சொன்னேன். பேஸ் ஃபார்மின் வினைச்சொல்லின் முதல் வடிவமான பேஸ் ஃபார்மிற்கு டிஇடி சேர்த்து
பாஸ்ட் வேர்பையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் உருவாக்கினால் அது ரெகுலர் வெர்ப்ஸ் என்று அழைக்கப்படும். முதல் வடிவமான பேஸ் ஃபார்மிற்கு டி இடி ஐஇடி சேர்க்காமல் வேறு விதங்களில் பேஸ் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் உருவாக்கப்பட்டால் அவை இரிகுலர் வெர்ப்ஸ் என்று அழைக்கப்படும். இரிகுலர்ஸ் 3 வகைப்படும், 3ம் ஒரே மாதிரியானவை. அந்த மாதிரி ஒரு 10-15 சொற்கள் இருக்குது. ஓகேவா? 2 ஒரே மாதிரியானவை, 3 வேறுபட்டவை. சோ அடுத்த செஷன்ல பார்க்கலாம் வினைச்சொற்களின் பயன்பாட்டிற்கு அமைய எப்படி வகைப்படுகின்றன என்பதை பார்க்கலாம். ஓகே, so see you in 10 minutes. Okay, sir. Have a break. Sir. Bye. Oh, சொல்லுங்க. Okay, sir. Thank you, sir. Sir, thank you. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் தரீங்களா சார்? இலங்கையின் புகழ்பெற்ற வாட்ஸ்அப் நம்பர் 072 120 ஓகே 2976 76. ஓகே thank you sir. Okay, see you within 10 minutes. Okay. Okay, right, take care.